வணக்கம். யாவர்க்கும் உரிப்போம் பகுதியில் நம்ம புதுசாக இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சித்தர்களின் நட்சத்திரங்களும் அவர்களின் ஜீவ சமாதியும் பற்றி தான். எந்தெந்த சித்தர் என்னென்ன நட்சத்திரம், அவர்களுடைய ஜீவ சமாதி எந்தெந்த ஸ்தலத்தில் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் யார்னா காளங்கிநாதர். இவருடைய ஜீவ சமாதி திருக்கடையூரில் இருக்குது. ரெண்டாவது பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்குரியவர் போகர். இந்த போகருடைய ஜீவசமாதி நம்ம எல்லாரும் அறிஞ்சது தான் பழனி முருகன் கோயிலில் இருக்குது. மூன்றாவது கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் ரோம ரிஷி. இவருக்கு சமாதியே இல்லை எனவும் இவர் நேராகவே கைலாயத்திற்கு சென்று விட்டார் எனவும் வரலாறு சொல்கிறது. நான்காவது ரோகிணி நட்சத்திரம். இந்த நாம் ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் எந்தெந்த சித்தர் என்னென்ன நட்சத்திரம் என்றும் அவர்களுடைய ஜீவ சமாதிகள் எந்தெந்த ஸ்தலத்தில் இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ தொடர்ந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்துலேருந்து பார்க்க இருக்கோம். பாம்பாட்டி சித்தருடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இவருடைய ஜீவ சமாதி சங்கரன் கோவிலில் இருக்குது. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எந்த சித்தர் உரியவர்னா இடைக்காடர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் இருக்குது. அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துக்குரிய சித்தர் தன்வந்திரி. இவருடைய ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்குது. இனி தொடர்ந்து அடுத்த பதிவில் அடுத்தடுத்த நட்சத்திரங்களின் சித்தர்களையும் ஜீவ சமாதி பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம புனர்பூசம் நட்சத்திரம் வரைக்கும் சித்தர்களும் அவர்களுடைய ஜீவ சமாதியை பற்றியும் தெரிஞ்சிட்டோம். இப்போ தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். பூச நட்சத்திரத்துக்குரிய சித்தர் யாருன்னா கமலமுனி சித்தர். இவருடைய ஜீவ சமாதி திருவாரூரில் இருக்குது. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார்னா அகத்திய முனிவர். இவருடைய ஜீவ சமாதி கேரளாவில் இருக்குது. அடுத்து மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் சிவவாக்கியர் என்பவர். இவருடைய ஜீவ சமாதி கும்பகோணத்தில் இருக்குது. அடுத்து பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க தான் ஸ்ரீ ஆண்டாள். இந்த ஆண்டாளை தரிசிக்க வேண்டும் என்றால் நாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் போகணும். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் தோன்றியவர் காகபுஜண்டர். இவரது ஜீவ சமாதி திருச்சியில் இருக்குது. நாம் உத்திர நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் கருவூரார் சித்தர். இவரது ஜீவ சமாதி கரூரில் இருக்குது. அடுத்த நட்சத்திரம் சித்திரை. புன்னாகீசர் என்ற சித்தர் தான் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவருடைய ஜீவ சமாதி நன்னாசேர் என்ற இடத்துல இருக்குது. அடுத்த நட்சத்திரம் சுவாதி. இதற்கான சித்தர் புலிப்பாணி சித்தர். இந்த புலிப்பாணி சித்தரின் ஜீவசமாதி வைகாவூரில் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர். நந்தீசரின் ஜீவசமாதி காசியிலும் மற்றும் குதம்பை சித்தரின் ஜீவசமாதி மாயவரத்திலையும் இருக்குது. அடுத்தது அனுஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் வால்மீகி ஆவார். இவரது ஜீவ சமாதி எட்டுக்குடியில் இருக்குது. நாம் அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ தொடர்ந்து கேட்டை நட்சத்திரத்திலேருந்து பார்க்க இருக்கிறோம். கேட்டை நட்சத்திரத்துக்கான சித்தர் வியாசர் பகவான். இந்த வியாசர் பகவான் உடல் அழிவற்றது என்கிறார்கள் முன்னோர்கள். அதனால் இவர் காற்றோடு காற்றாக கலந்திருப்பதால் இவரை நினைத்தாலே புண்ணியம் என்று சொல்கிறார்கள் முன்னோர்களும் ஞானிகளும். அடுத்தது மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பதஞ்சலி முனிவர். இவரது ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்கா. அடுத்த நட்சத்திரம் பூராடம். இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் ராமதேவர் என்ற சித்தர். இவரை வணங்க வேண்டுமானால் நாம் அழகர் மலைக்கு செல்ல வேண்டும். அடுத்தது உத்ராடம். உத்ராட நட்சத்திரத்துக்குரியவர் கொங்கணர் சித்தர். இவரின் ஜீவ சமாதி திருப்பதியில் இருக்குது. அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தின் சித்தர் தட்சணாமூர்த்தி சித்தர் என்பவர். இவரது ஜீவசமாதி பாண்டிச்சேரியில் இருக்கிறது. இது 5 நட்சத்திரங்களுக்கான சித்தர்களும் அவர்களின் ஜீவ சமாதியும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்துக்கான சித்தர் திருமூலர். இவரின் ஜீவ சமாதி சிதம்பரத்தில் இருக்குது. சதய நட்சத்திரத்துக்கான சித்தர் கௌபாலர். இவரின் சமாதி எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. புரட்டாதி நட்சத்திரத்துக்கான சித்தர் ஜோதிமுனி சித்தர். இவர் ஜோதி வடிவில் இருப்பதால் நாம் தீப ஜோதியை வணங்க வேண்டுமாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் டமரகர் என்ற சித்தர். இவர் காற்றில் கலந்து விட்டதால் இவருக்கு சமாதி இல்லையா. ஆகவே நாம் இவரை பூஜிக்கும் மணி ஓசையில் வழிபடணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துக்கான சித்தர்
சுந்தரானந்தர் என்ற சித்தர். இவரது ஜீவசமாதி மதுரையில் இருக்கிறதா. என்ன அன்பர்களே, இவ்வளவு நேரமாக நாம் 27 நட்சத்திரங்களுக்கான சித்தர்களும் அவர்களின் ஜீவசமாதி எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஆகவே நீங்கள் முடியும் போது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களின் ஜீவசமாதி இடத்திற்கு சென்று வழிபட்டு ஞானம் பெறுங்கள். நன்றி.